இந்த வீடியோவில் நம்மளோட ஃபஸ்ட்டு C# ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். ஸோ C# ப்ரோக்ராம் வந்து எழுதுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரன் டைம் தேவை. அந்த ரன் டைம் தான் வந்து .NET ரன் டைம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் .NET டவுன்லோட் பண்ணணும். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து .NET டவுன்லோட் ஃபார் மேக். ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ்ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் வந்து என்டர் கொடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய லிங்க் தான் வந்து உங்களுக்கு வரும். ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து .NET கோர் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த .NET அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே CLR அப்படிங்கிற ஒன்று இருக்குது. CLRனா காமன் ரன் டைம் லாங்குவேஜ். ஸோ இந்த CLR அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுன்னா நம்ம C# கோடை வந்து மிஷின் லாங்குவேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி சிபியூக்கு வந்து அது கொடுக்கும். ஸோ CPU வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். ஸோ இந்த ரன் டைம் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்கிறதுனால நம்ம .NET கோரை வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரியே நான் VS கோட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த டுட்டோரியலுக்கு. ஸோ நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் போட்டுட்டு C# அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? C# வந்து போட்டுக்கிறேன். அண்ட் மேக் ஷூர் C போட்டுட்டு இந்த பவுண்ட் சிம்பிள் வந்து போடாதீங்க. நிறைய சிஸ்டமில் வந்து அது ஒர்க் ஆகாது. ஸோ ஜஸ்ட் வந்து C# அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபோல்டரு. நான் வந்து இந்த டுட்டோரியல் ஃபுல்லாகவே வந்து VS கோட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு VS கோட் இல்லை, விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணனாலும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுடைய கோட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற கமெண்ட்டை வந்து அப்படியே அடிங்க. .NET நியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா .NETல இருக்கிற எல்லா ப்ராஜெக்டோடைய டைப்புமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து .NET ப்ராஜெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எம்டியான ப்ராஜெக்ட் வேணும்னா .NET நியூ வெப்னு வந்து நீங்கள் கொடுக்கணும். அண்ட் வந்து வெப் API ப்ராஜெக்ட் வேணும்னா நியூ வெப் API அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒன்றா வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். பட் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவை வந்து ஒரு நார்மலான கான்சோல் அப்ளிகேஷன் தான். ஸோ கான்சோல் ஆப்புன்னு இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஜஸ்ட் வந்து ப்ரோக்ராம் எழுதி நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நம்மளோட எய்ம் வந்து C# வந்து நல்லா கற்றுக்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா .NET. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் இதை கிளியர் கொடுத்துட்றேன். .NET நியூ கான்சோல் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ சைட்டில் பார்த்தீங்கன்னா program.cs அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா console.writeline hello world அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ரன் பண்ணணும் அப்படின்னா .NET run அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து hello world அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஓகேவா? பட் வந்து இது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம்தான். இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த program.cs இருக்குது இல்லையா, இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. ஜஸ்ட் வந்து அது நேம்லேயே வந்து ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா .NET அப்ளிகேஷனும் மெயின் மெத்தட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு போட்டுட்டு ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான பாய்லர் பிளேட்டு. நீங்கள் இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து கிளாஸஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் thousands ஆஃப் கிளாஸஸ் வச்சுருந்தாலும் சரி, எல்லாமே இந்த மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் மெயின் மெத்தடு. அந்த மெயின் மெத்தடில் இருந்து தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் திருப்பி வந்து console.writeline அப்படிங்கிறது வந்து போடுறேன். console.writeline அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டு செமிகாலன் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ .NET ரன். ஓகேவா? ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் திருப்பி வந்து இன்னொன்று வந்து கான்சோலில் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். console.writeline ஹை தேர் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து
இதை திருப்பி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா .NET ரன் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரைட் லைன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் லைனில் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பிரிண்ட் ஆகுது. இல்லை எனக்கு வந்து இது சேம் லைன்லேயே வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ரைட் லைனை வந்து மொத்தமாக தூக்கிடுங்க, ரைட்டுன்னு மட்டும் போடுங்க. போட்டுட்டு சேம் கான்செப்ட் தான் .NET ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே வந்து பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இனிமேல் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணலாம். நம்மளோட எய்ம் வந்து முழுசாக வந்து C# .NET ஃப்ரேம் ஒர்க்கையும் வந்து நல்லா கற்றுக்கிறது தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.